எடுப்பவன் குருடன். நடந்து போனத நினைச்சு உடம்பு நலிஞ்சி போறவன் மடையன், சுத்த மடையன். நினைச்சத செய்து கிடைச்சத செய்றவன் மனுஷன், கிடைச்சதை தின்னு நினைச்சத செய்றவன் மனுஷன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படிதான். ஏதோ கிடைக்குது, எதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம். கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்றோம், வாழ்க்கைக்கு நம்ம பயன்பாடு நினைச்சு வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மனுஷன் இங்க என்ன கிடையாது, எதுவும் சுத்தம் இல்லை. நாளை நாளை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே ஒதுக்கிட்டு இன்று அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் நமக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல இருந்து நீங்க நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தங்களும் அதுல இருந்து தன்னம்பிக்கை கொண்டு எழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற தலைப்பு நான் சொல்லி. அடுத்த முறையா ஒரு ஊர்ல ஒரு இளைஞன், அந்த இளைஞன் தோல்ல ஒரு பசுமாடை சுமந்துட்டே போறான். அந்த பசுமாடு ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கு, பார்த்தாலே பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு பசுமாடை எப்படி இந்த இளைஞன் தினசரி சுமந்து கொண்டுறான் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்க்கறாங்க. ஒரு நாள் ஒரு ஆள் கேட்கவும் செஞ்சுட்டாரு, எப்படிப்பா உன்னால மட்டும் இவ்வளவு கனமான ஒரு பசுமாடை சுமக்க முடிகிறது? சிரித்தபடியே அந்த இளைஞன் சொன்னா, நான் இன்றல்ல நேற்றல்ல, அது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அதை நான் தோளில் சுமந்து கொண்டிருப்பதால் இப்ப அது வளர்ந்திருக்கு, கனமாயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாழ்க்கையில தினசரி ஒரு பழக்கத்தை, நம்ம நல்லபடியான பழக்கத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மலையை வந்து நொறுக்கிற விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை என்ன பண்ணலாம், நம்ம எளிதாக வந்து கடந்து விடலாம் என்பதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக நான் இந்த கதையை நினைக்கிறேன். நம்மள மனிதர்கள் பலவிதம் இல்லையா, ரொம்ப பலவிதம். அதுல ஒரு விதம் பாருங்க, காட்டுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, புலி துரத்திட்டே இருக்குது, மனிதன் ஓடிட்டே இருக்கிறான், ஒரு மரக்கிளைய பிடிச்சிட்டான், மரக்கிளையில போயிருக்கிறான். அங்க என்னாச்சு, ஒரு குரங்கும் இதே புலிக்கு பயந்து போயிருக்குது. சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாகி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் என்ன செய்றாங்க, அதே மரக்கிளையில ஒருவரை ஒருவர் தோழராக நினைத்து அதே மரக்கிளையில இரவு வரைக்கும் தூங்குறாங்க. புலி கீழே எப்பவாச்சும் நீங்க வருவீங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கு. மனிதன் தூங்கும் போது குரங்கிடமும், குரங்கு தூங்கும் போது மனிதனிடமும் பேசலாம் நினைக்குது. முதலாவது மனிதனிடம் பேசுவதற்காக அந்த புலி சொல்லுது, குரங்கு தூங்கிட்டு இருக்கு, எனக்கு இந்த மனித மாமிசம் எல்லாம் வேண்டாம், எனக்கு நீ இந்த குரங்கை மட்டும் இதுல தள்ளி விட்டுரு, நான் என்ன பண்ணிடுறேன், ஒன்ன விட்டுட்டு போயிடுறேன், நீ படைச்சுக்கலான்னு சொல்லுது. உடனே சற்றும் யோசிக்காம அந்த மனிதன் என்ன பண்றான், அந்த குரங்கு அப்படியே தள்ளி விடுறான். அதிர்ஷ்டவசமாக அந்த குரங்கு மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது முழிச்சு பார்க்குது, நம்ம தோழர் நினைச்சு பேசிட்டோம், நம்மள என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்காம மறுபடியும் அடுத்த முறை மனிதன் தூங்கும் போது குரங்கிடம் ஏன் புலி பேசுகிறது, குரங்கே குரங்கே, அவன் பொல்லாதவன், உன்னை ஏமாற்ற பார்த்தான், எனக்கு உன் மீது ஆசை இல்லை, மனிதன் மீதுதான் ஆசை, அவனை கீழே தள்ளிவிடு என்றது. ஆனால் அந்த குரங்கு என்ன செய்து தெரியுமா, அவனை தள்ளி விடவில்லை. கவலைப்படாதே, பயப்படாதே, நான் உன்னன் தோழன், எதிரி அல்ல என்றது. நம்ம நிறைய இடங்கள்ல இந்த கதை பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பாருங்க அப்படின்னா, என்னை ஏமாற்றி விட்டார்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல என்ன செய்வோம், வருந்தது உண்டு. ஆனா அந்த ஏமாற்றம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சுயநலம் அப்படிங்கிற ஒன்றை மையப்படுத்தியதாக இருக்கும். அதை நம்ம கடந்து என்ன செய்யணும், வரணும் அப்படின்னா முதலாவது நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யணும், பொது நலம் அப்படிங்கிற சிந்தனை